திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது ஆண் பெண் இருவருக்கும் லக்கண ரீதியாக ஒரே பாவம் விதி சூனியம் ஆக வந்தால் அதை தவிர்க்க வேண்டும். உதாரணமாக, ஜாதகப்படி லக்கண ரீதியாக 3ஆம் பாவம் விதி சூனியம், பெண் ஜாதகப்படி லக்கண ரீதியாக 3ஆம் பாவம் விதி சூனியம். இதேபோல் 2 திதி சூனியம் வீட்டில் ஒன்று இருவருக்கும் லக்ன ரீதியாக ஒரே பாவமாக இருந்தாலும் திருமண பொருத்தம் பரிந்துரை செய்யக்கூடாது. ஒரே திதியில் பிறந்த நபர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டாம். அல்லது இருவருக்கும் லக்கண ரீதியாக ஒரே பாவம் திதி சூன்யமாக வந்தாலும் திருமண பொருத்தம் இணைப்பு வேண்டாம். இதில் இருவருக்கும் 1ஆம் பாவம் திதி சூன்யமானால் உடல் பாதிப்பு உண்டு, வளர்ச்சி இல்லை. இருவருக்கும் 2ஆம் பாவம் திதி சூன்யமானால் குடும்ப ஒற்றுமை இல்லை, வருமானம் பாதிப்பு, வாக்குவாதம் எப்போதும் இருக்கும். 3ஆம் பாவம் திதி சூன்யம் அடைந்தால் இருவருக்கு பயம் அதிகம் இருக்கும், எதையும் எதிர்கொள்ள முடியாது. 4ஆம் பாவம் திதி சூன்யம் அடைந்தால் இருவருக்கும் சுக வாழ்க்கை பாதிப்பு, படிப்பு சார்ந்த வழியில் மற்றும் சொத்து தாய் வழியில் பாதிப்பு உண்டு. 5ஆம் பாவம் அதிபதி திதி சூன்யம் அடைந்தால் குழந்தை சார்ந்த வழியில் பிரச்சனை, காதல் சார்ந்த வழியில் திருமணம் வாழ்க்கை பாதிப்பு.